எதுக்காக இங்க வந்தீங்க? அதுவும் இந்த நேரத்துல? அது ரொம்ப தாகமா இருந்துச்சா, அதான் தண்ணி குடிக்கலான்னு ஹாலுக்கு வந்தேன். என்னம்மா சொல்ற நீ? ஃப்ரெண்டா மட்டும்தான் பார்க்க முடியும். ஃப்ரெண்டை பொண்டாட்டிய பார்க்கறது தப்புமா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வீட்லயே இருங்களேன், ஆபீஸ்க்கு போக வேண்டாம். இன்னைக்கு ஆபீஸ் வேலை எதுவா இருந்தாலும் கரண் பாத்துக்கட்டும். அது முடியாது. இன்னைக்கு விக்ரம் ஆபீஸ்க்கு வர போறாரு, நான் போய் தான் ஆகணும். அது வரைக்கும் எனக்கு கவலை இல்ல. ஆனா என்னைக்கு உங்களோட முயற்சிகள் தோத்து போகுதோ அன்னைக்கு அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நான் யோசிக்க ஆரம்பிக்கணும். அமிர்தா, உன்னால ஒரு உதவி ஆகணும், செய்வியா? என்னன்னு சொல்லுங்கப்பா, என்னால முடிஞ்சா கண்டிப்பா செய்றேன். ஒன்றும் இல்லைம்மா, நான் கொஞ்சம் அவசரமா இப்போ எம்எல்ஏவை பார்க்க கிளம்பிட்டேன். நேற்று நம்ம ஆஃபீஸ்க்கு விஷ்ணுன்னு ஒருத்தர் வந்தார்ல, அவங்க ஆஃபீஸுக்கு போய் இந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ்ல ஒரு சிக்னேச்சர் வாங்கிட்டு வர முடியுமா? இல்ல, நான் போக மாட்டேன். எனக்கு இனிமே ஆபீஸ் வேலைங்க, அதுக்கு சம்மந்தப்பட்ட எந்த வேலையும் சொல்லாதீங்கப்பா. எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்ல. அது அப்படி இல்ல அமிர்தா. தயவு செஞ்சு என்ன ஏன் இஷ்டத்துக்கு விட்டுறீங்களா? இதுக்கு மேல என்னை இந்த விஷயத்துல வற்புறுத்தாதீங்க. விஷ்ணு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வான்னு சொன்னா அமிர்தா ஏன் போயிட்டு வர மாட்டேங்கிறா, அவங்க ஆஃபீஸ்க்கு ஏன் போக மாட்டேங்கிறா? இதுல இருந்தே தெரியுது என் சந்தேகம் கரெக்டாக தான் இருக்கும். ஏற்கனவே விஷ்ணுவுக்கும் அவளுக்கும் நிச்சயமா அறிமுகம் இருக்கு. அமிர்தா, ஏன் இந்த மாதிரி பண்ண? நான் என்ன பண்ண சித்தி? இப்போ அவங்க போக சொன்ன இடத்துக்கு நீ ஏன் போக மாட்டேன்னு சொன்ன? நீ போக மாட்டேன்னு சொல்லி தப்பு பண்ணிட்ட அமிர்தா. நீ அந்த இடத்துக்கு போயிருக்கணும். இல்ல சித்தி, நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன். நான் அங்க போனேன்னா அந்த மனுஷனோட முகத்தை பார்த்த உடனே எனக்கே தெரியாம எனக்கு ரொம்ப கோபம் வருது. மனசுக்குள்ள ஏதோ குழப்பமா இருக்கு. கட்டிச்சு சாகடிக்கணும் போல இருக்கு. அவரை பார்க்கும்போது ரொம்ப கெட்டவரா இருப்பாருன்னு எனக்கு தோணுது. அதனால்தான் எனக்கு அவர் மூஞ்சில முழிக்கவே பிடிக்கல. நான் அங்க போக மாட்டேன். இப்பதான் முதல் தடவையா காரணமே இல்லாம ஒரு மனுஷனை கடிச்சு சாகடிக்கணும்னு எனக்கு தோணுது. அவனை பார்த்த உடனே உனக்கு கோபம் வந்திருக்கு. அப்போ அத ஒரு அறிகுறியா எடுத்துக்கிட்டு நீ அங்க போனீனா உன்னோட பல நாள் கனவு நினைவாக வாய்ப்பு இருக்கு அமிர்தா. என்னோட பல நாள் கனவா? நீங்க என்ன சொல்றீங்க சித்தி? நீ அங்க போனீனா நீ தேடிக்கிட்டு இருக்கிற எதிரி கிடைப்பான்னு எனக்கு தோணுது அமிர்தா. ஆனா அந்த எதிரி யாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் சொல்றேன், நீ உடனே அங்க போய் ஆகணும். என்னங்க 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 ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வீட்ல இருங்க. ஹேமா, இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? நானா ஊரை விட்டா வெளியில போறேன்? டெய்லி போற மாதிரி ஆபீஸ்க்கு தானே போறேன். சும்மா ஜோசியர் பேச்ச கேட்டு நீ டென்ஷன் ஆகாத. முதல்ல நீயும் அம்மாவும் ஜோசியர் பேச்ச கேட்கறத விடுங்க. ஐயோ, அது அப்படி இல்லங்க. இது வரைக்கும் அந்த ஜோசியர் சொன்னது எதுவுமே பொய்யானது இல்ல. அவரே போன் பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு கண்டா இருக்குன்னு சொல்லிருக்காரு. இந்த நிலைமையில நீங்க வெளியில போறது சரியில்லைங்க. எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி யார் பேச்ச நம்பணும் யார் பேச்ச நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கெல்லாம் எப்படி ஜோசியர் மேல நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கை எனக்கு என் மேல இருக்கு. ஐயோ, நான் அதை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? எதுக்காக நீங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க?
இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஆபீஸ்க்கு போலனா என்ன ஆயிட போகுது சொல்லுங்க? என் பேச்ச கொஞ்சம் கேளுங்களேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு வீட்ல இருங்களேன் ப்ளீஸ். ஏமா வெளியில போகும்போது ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? நான் ஆபீஸ்க்கு போனேன்னா போயே தீருவேன். வாடா. அப்படின்னா நான் இப்ப போற இடத்துல நாகமணியை திருடி எங்க அப்பா அம்மாவை கொன்னவங்கள என்னால பார்க்க முடியும்னு சொல்றீங்களா? கிடைச்சாலும் கிடைக்கலான்னு எனக்கு தோணுது. ஆனா என்னால அதை உறுதியா சொல்ல முடியல அமிர்தா. நீ போக போற இடத்துலதான் உன்னோட எதிரி உனக்கு கிடைப்பான்னு எனக்கு தோணுது அமிர்தா. அதனாலதான் நான் இவ்வளவு சொல்றேன். இப்போ உனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நீ தவற விட்டுறாத. கிளம்பி போ அமிர்தா. சரி சித்தி, என் எதிரி கிடைப்பானா? அவன் என் கண்ணில் படுவானா? நான் கண்டிப்பா அந்த இடத்துக்கு போவேன் சித்தி. என் எதிரிய சாகடிக்கிற வாய்ப்பு எனக்கு நிச்சயம் கிடைக்கும்னா நான் எந்த இடத்துக்கும் போக தயார். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் சித்தி. என் எதிரிய நான் சும்மா விட மாட்டேன். அவனை பார்த்த உடனே அந்த நிமிஷமே அவனை கொன்னுடுவேன். அவனை கடிச்சு சாகடிச்சிடுவேன். ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? ரொம்ப பயமா இருக்கே. ஜெய் மகாகாளி. சகுனம் சரியில்லை, சகுனம் சரியில்லை, எல்லாமே தப்பா நடக்குது. என்ன அபசகுணம் பாபா? யாருக்கு என்ன பிரச்சனை? உன் வீட்டுல ஒருத்தருக்கு ஆபத்து வந்திருக்கு ருத்ரா. எங்க வீட்லயா? யாருக்கு பாபா? சொல்லுங்க பாபா, யாருக்கு? ஜெய் மகாகாளி. உன் அண்ணன் விஷ்ணுவோட உயிருக்கு ஆபத்து இருக்கு ருத்ரா. பாபா என்னது? என் அண்ணன் உயிருக்கு ஆபத்தா? நீங்க என்ன சொல்றீங்க பாபா? உண்மைய சொல்றேன். உங்க அண்ணனோட ஆயுசு முடிய போகுது ருத்ரா. எப்படி பாபா? என் அண்ணன் உயிருக்கு எப்படி ஆபத்து வரும்? நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா ருத்ரா? பார், உங்க அண்ணனோட முகம் எப்படி கருமையாகுதுன்னு பாரு. பாக்குறியா ருத்ரா? உங்க அண்ணன மரணம் எப்படி தழுவுதுன்னு பாக்குறியா? ஒன்றும் இல்லை சித்தப்பா. ஒரு பக்கம் அர்ஜென்ட்டாக நான் எம்எல்ஏவோட ஆஃபீஸுக்கு போகணும், இன்னொரு பக்கம் விஷ்ணுவோட ஆஃபீஸுக்கு போய் அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கணும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் விஷ்ணுவோட ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வர முடியுமா சித்தப்பா? நானா? இல்லப்பா, இல்லப்பா, எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் புரியாது. அதுவும் எனக்கு வேற நிறைய வேலை இருக்கு. ப்ளீஸ் சித்தப்பா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள், இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ரொம்ப முக்கியமான வேலை, அதனால தான் உங்களை கேட்குறேன். அதெல்லாம் சரிப்பா, உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்கு. ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ ஒன்று பண்ணுப்பா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. மாமா, நீங்களே இப்படி சொன்னா எப்படி சொல்லுங்க? ஜெய் மகாகாளி. பாரு ருத்ரா, பாரு. ஆமா பாபா, இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் இப்படி எல்லாம் நடக்குதா? இதோட அர்த்தம் உங்க அண்ணன் உயிரோட இருக்க போறது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். அதுக்கப்புறம் அவன் தன்னோட உயிரை விட போறான். அப்பா, நீங்க சொன்ன மாதிரியே விஷ்ணுவோட ஆபீஸ்க்கு போய் நானே சைன் வாங்கிட்டு வரேன்ப்பா. என்னம்மா இது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போக மாட்டேன்னு சொன்னேன், இப்போ என்னடா போறேங்கிற? இவ்வளவு சீக்கிரம் எப்படிமா நீ மனசு மாறின? என்ன விஷயம்? ஆமா, அப்போ நான் அந்த மாதிரி சொன்னேன். ஆனா
நேத்து நான் அவர்கிட்ட அப்படி நடந்துக்கிட்ட விதம் அப்பா அம்மாவுக்கு வருத்தத்தை கொடுத்தது. அது தப்புன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால்தான் நேரா போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு. இந்த வேலை விஷயமா இன்னைக்கே நான் அவரை போய் பார்க்கறேன். அது எப்படி அண்ணன் உயிர் போகும்? அவனுக்கு என்ன ஆக போகுது? இதெல்லாம் எப்படி நடக்கும் பாபா? எங்க அண்ணனுக்கு எப்படி சாவு வரும்? ஜெய் மகாகாளி! ருத்ரா, உன்னோட நண்பனை சாகடிச்ச அந்த நாகராணி தான் உங்க அண்ணனையும் சாகடிக்க வந்துகிட்டு இருக்கா. நாகராணியா? அவ மறுபடியும் பழி வாங்க வந்திருக்காளா? ஆமா ருத்ரா, அவளோட அம்மா அப்பாவை சாகடிக்கும் போது கூட இருந்த ஒருத்தரையும் அவ விட்டு வைக்க மாட்டா. உங்க எல்லாரையும் அவ அழிக்கணும் தான் அவ இங்க வரான்னு எனக்கு தோணுது. பாம்போட கோபம் 12 வருஷம். ஆனா இவளை போல உள்ள ராஜநாகங்களோட கோபம் 7 ஜென்மங்களுக்கும் தொடரும் ருத்ரா. இந்த ராஜநாகங்களுக்கு யார் மூலமாவது சின்ன துன்பம் ஏற்பட்டாலும் பழிக்கு பழி வாங்குற வரைக்கும் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாது. இப்ப அந்த நாகத்தோட பார்வை உங்க அண்ணன் மேல விழுந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் அமிர்தா. நீ போக முடியாதுன்னு சொன்னப்போ என் கை காலே ஓடல. இப்போ நீ போறேன்னு சொல்லிட்டல, என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இல்ல, இப்படி திடீர்னு நீ மனசு மாத்திக்கிட்டதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. உண்மையாவே விஷ்ணு கிட்ட அப்பாலஜி கேட்க தான் போறியா, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு எண்ணத்தோட போறியான்னு கேட்குறேன். சித்தப்பா, என்ன பேசுறீங்க நீங்க? அமிர்தா விஷ்ணுவோட ஆபீஸுக்கு போறேன்னு சொன்னதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல நீங்க தேவையில்லாத கேள்வி கேட்டு அவ மனசை மாத்தி விட்டுறாதீங்க சித்தப்பா. அமிர்தா, அவரோட பேச்சையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதமா. அவர் எப்பவும் எல்லா விஷயத்தையும் சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாரு. நீ ஃபைல புடி. இங்க பாருமா, டிரைவருக்கு விஷ்ணுவோட ஆபீஸ் தெரியும். அவர் உன்னை கூட்டிட்டு போவார். முக்கியமான வேலை. சரிங்கப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா கிளம்பட்டுமா? சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா. அமிர்தா, நீ இப்படி திடுதுப்புன்னு மனசை மாத்திக்கிட்டதை பார்க்கும்போது விஷ்ணு கிட்ட நீ மன்னிப்பு கேட்க தான் போறன்னு சத்தியமா எனக்கு தோணல. ஏன் தெரியுமா? ஏற்கனவே உனக்கும் விஷ்ணுவுக்கும் அறிமுகம் இருக்குங்கிறது இது மூலமா உறுதியாயிடுச்சு. அந்த விஷ்ணுவை போய் விசாரிச்சா உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாரு. முதல்ல நான் அந்த வேலையை பண்றேன். அதுக்கு முன்னாடி நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சிசி கேமரா என் கையில கிடைச்சிடுச்சுன்னா ஆதாரத்தோட உன்னை நான் பிடிச்சிருவேன். அமிர்தா, கூடிய சீக்கிரத்துல உன்னோட முகத்திரையை கிழிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். பார்த்துக்கிட்டே இரு. கடவுளே, நான் ஒன்னதான்ப்பா நம்பி இருக்கேன். என்னோட திருமங்கல்யத்தை நீதான்ப்பா காப்பாத்தணும். அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம நீதான் அவரை பாதுகாக்கணும். எங்கேயும் போகாதீங்கன்னு நான் எவ்வளவோ சொல்லியும் பிடிவாதமா ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு. ஜோசியர் இவரோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னதுல இருந்து என் மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அத்தை, அத்தை, என்ன மயூரி, நீங்க இங்க இருக்கீங்களா? ஏம்மா இப்ப என்னாச்சு? அர்ஜுன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்ல. அவனை எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும்னு சாப்பாடு தண்ணின்னு எதுவும் சாப்பிடாம பாட்டிமா உட்காந்துட்டு இருக்காங்க. நான் எவ்வளவு வற்புறுத்தினாலும் அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஐயோ கடவுளே, என்ன இது ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனையாவே இருக்கு. அத்தைக்கு ஏற்கனவே சுகர் ப்ராப்ளம் இருக்கு. அவங்க வேளை வேளைக்கு சாப்பிடலன்னா உடம்பு என்னத்துக்காகும்? அவங்க ஆரோக்கியம் இன்னும் பாழாயிடுமே. இப்ப நான் என்ன பண்றது?
ஐயோ கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து வாங்க அத்தை, எனக்கு பயமா இருக்கு. ஆ, நீ போ, நான் வரேன். ஓ ச்சே, விக்ரம் சார் ஃபோன் பண்ணியிருக்காரு. நான் கவனிக்கவே இல்லை. ஓ, அப்போ வேற ஏதோ மூடில் இருந்தேன். ஃபோன் சைலண்ட்ல இருந்ததும் தெரியவே இல்லை. பாவம் என்ன நினச்சிக்கிட்டாரோ என்னவோ. என்னைக்கும் ஃபோன் பண்ணாதவர் இன்னைக்கு பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக ஏதோ எமர்ஜென்சியாக இருந்திருக்கும். என்னென்னு ஃபோன் பண்ணி கேட்கலாம். இல்லை, நேராக வீட்டுக்கு போய்டுறேன். எஸ், வீட்டுக்கு போகிறது தான் கரெக்டு. என்ன அர்ஜுன் இது? ஏன்டா அப்படி பண்ற? நான் என்னம்மா பண்ணேன்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னு கேக்குற? நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறதுல உங்க பாட்டி எதுவும் சாப்பிடாம குடிக்காம உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்க முடிவு பண்ணா அதுக்கு நான் உடனே ஒத்துக்கணுமா? நோ, நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க முதல்ல போய் பாட்டியை சாப்பிட சொல்லுங்க. இப்ப நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்கடா. நீ தான் போய் உங்களை சமாதானப்படுத்தணும். நான் சமாதானப்படுத்த வந்தா மறுபடியும் அதே கேள்வி, அதே ப்ராமிஸ். என்னால முடியாதுமா. இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ கல்யாணம் பண்ணிக்கவே பண்ணிக்க மாட்டியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ முதல்ல ஏதாவது பண்ணி உங்க பாட்டியை சாப்பிடவே அது போதும். வந்து சொல்லுவா. அம்மா, அது வந்து இங்க பாரு அர்ஜுன், இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். வானா வந்துதான் ஆகணும், புரியுதா? வா. அம்மா, வாடா. வா இங்க முதல்ல. பாருடா, பாரு அவங்கள. ஒரு நாள் உன் பாட்டி உண்ணாவிரத போராட்டம் பண்றாங்க. பாட்டி என் மேல கோவப்பட்டு இப்படி உட்காந்துருக்கீங்களா? இல்ல உங்க லவர் சிவனை நினைச்சு தியானம் பண்றீங்களா? எனக்கு தெரியும், உங்க லவர் சிவனை நினைச்சு தானே தியானம் பண்றீங்க. பாட்டி, இப்படி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டா சுத்தமா நல்லா இல்ல. முதல்ல வந்து சாப்பிடுங்க. வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். பாட்டி, சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காதீங்க. சுகர் இருக்கு, ஹெல்த் பாழாயிடும். இது பாருங்க, நானே சாப்பாடு கொண்டு வரேன். நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். எங்க காட்டுங்க. வேண்டான்னு சொல்றேன்ல, ஏண்டா என்ன வற்புறுத்துற? இத பாரு அர்ஜுன், நீ மயூரிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேன். அப்படி இல்லைன்னா நான் செத்தாலும் பரவாயில்ல, ஒரு பருக்கையும் சாப்பிட மாட்டேன், ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ப்ளீஸ் பாட்டி, இப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்ணாதீங்க. எனக்குன்னு வெறுப்புகள் இருக்கு. அதுல நீங்க குறுக்கிடுறது சரியா இருக்குமா? வாழ்க்கை பூரா குடும்பம் நடத்த வேண்டியவன் நான் பாட்டி. இல்லன்னு நான் சொல்லவே இல்லையே. அந்த குடும்பத்தை நாங்க பார்த்து வச்ச மயூரி கூட நடத்துறதான்னு சொல்றோம். இந்த விஷயத்துக்கு நீ சம்மதிச்சாதான் நான் இந்த உண்ணாவிரதத்தை. அப்படி இல்லைன்னா நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் எதையும் தொட மாட்டேன். ஐயோ அத்தை, நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. சும்மா ஒரு 2 வாய். இல்ல ஹேமா, எனக்கு வேண்டாம்னா வேண்டாதா. உன் பிள்ளைக்கு புத்தி சொல்லு, கல்யாணத்துக்கு சம்மதிக்க சொல்லு. அப்படி இல்லைன்னா நான் இப்படித்தான் இருப்பேன். உயிர் போனாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். பாட்டி, இதெல்லாம் அநியாயம். நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோடா, நீ இந்த விஷயத்துக்கு சம்மதிக்கிற வரைக்கும் நான் இப்படித்தான் இருப்பேன். ச்சே, என்ன இப்படி ஆயிடுச்சு? பாட்டி என்னடான்னா சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. விக்ரம் சார் வீட்டுக்கு போகிறதுக்கு வர டைம் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? உங்க அண்ணனை சாகடிக்கிறதுக்கு அவ வந்துகிட்டு இருக்கா.